Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. தற்போதைய எண்மை செய்தியை பார்க்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் மசோதாக்களை தாக்கல் செய்கிறார். துணைவேந்தரை நியமிக்க புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு உடல் கல்வியியல் மற்றும் அது தொடர்பான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. துணைவேந்தரை நியமிக்க புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக இன்று சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் மசோதா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அந்த மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். துணைவேந்தரை நியமிக்க புதிய சட்ட மசோதா இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், துணைவேந்தரை நியமிக்க புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் விவரம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ஏப்ரல் 8 உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கிற்கு தீர்ப்பு கிடைக்கிறது. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை தமிழக அரசே நியமிக்கலாம் என்று அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி தற்போது ஏற்கனவே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு யூனிவர்சிட்டி இருக்கு, உடற்கல்வியியல் யூனிவர்சிட்டி இருக்கு, அதனுடைய துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு அந்த பல்கலைக்கழக துணைவேந்தரை தமிழக அரசே நியமிக்கும் வகையில் சட்ட மசோதாவை இன்றைக்கு தாக்கல் செய்கிறார். அந்த துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மற்றும் அவரை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தை தமிழக அரசே எடுத்துக்கொள்கிறது. ஏற்கனவே அந்த வேந்தர் முறையில் கவர்னரிடம் இருந்தது. கவர்னரிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை தமிழக அரசு எடுத்துக்கொள்வதற்கான சட்ட மசோதா இன்று தாக்கலாகிறது. ஏற்கனவே அந்த சுப்ரீம் கோர்ட்ல 18 யூனிவர்சிட்டிக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு, மாநில அரசுக்கே நியமிக்கிற அதிகாரம் கிடைச்சிருக்கு, அதை சுட்டிக்காட்டி இந்த பல்கலைக்கழகத்திற்கும் இந்த அதிகாரம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இன்றைய குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த சட்ட மசோதா நிறைவேறுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.